Hi everyone. அரசியல்வாதிகளின் போலி பட்டங்கள் சர்ச்சையாகியுள்ள நிலையில் அரச தொழில்களை பெறுவதற்காகவும் போலி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 14 ஆசிரியர்கள் போலி சான்றிதழ்களை வழங்கி ஆசிரியர் தொழிலை பெற்றுக்கொண்ட நிலையில் அவர்கள் தற்பொழுது பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளனர். 8 வருடம் தொடக்கம் 25 வருடங்களாக கடமையாற்றிய ஆசிரியர்களே இவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் சபாநாயகராக நியமிக்கப்பட்ட அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடக்கம் அவருடைய இளங்கலை பட்டம் உயர்தரம் என அனைத்துமே சர்ச்சையாகியிருந்தது. அவர் அவருடைய ஆவணங்களை சமர்ப்பிக்காத நிலையில் அவர் பதவியில் இருந்தும் விலகியுள்ளார். இந்த நிலையில் பல அரசியல்வாதிகளின் பட்டங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாராளுமன்றத்தின் இணையதளத்திலிருந்தும் பல அரசியல்வாதிகளின் பட்டங்கள் நீக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரசியல் மட்டத்தில் மாத்திரமன்றி இலங்கையின் பல துறைகளிலும் போலியான ஆவணங்கள் போலியான பட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு தொழில்களும் பெறப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக அரச தொழிலிலே பலரும் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து தொழிலை பெற்றுள்ளனர். இவ்வாறான நிலையில் வடமத்திய மாகாணத்திலே 14 ஆசிரியர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளனர். அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்தமையே. அதில் முக்கியமாக வெளிநாட்டு பட்டங்களை பெற்றுக்கொண்டதாக போலியான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று ஓலெவல் ஏலெவல் என அனைத்து துறைகளிலும் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து உன்னத தொழிலான ஆசிரியர் தொழிலை களங்கப்படுத்தும் வண்ணமாக 14 பேர் ஆசிரியர் தொழிலுக்கு வந்த நிலையில் அவர்களே பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளனர். அதிலும் சாதாரணமாக ஓரிரு வருடங்கள் கிடையாது, 8 வருடங்கள் தொடக்கம் 25 வருடங்களாக இந்த போலி ஆவணங்களை சமர்ப்பித்து ஆசிரியர் தொழிலிலே ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறானவர்களே தற்பொழுது பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ளனர். இவ்வாறான ஆசிரியர்களூடாக கடந்த 25 வருடங்களிலே பல்லாயிரம் மாணவர்கள் பாதிப்படைந்திருப்பார்கள். இவர்களூடாக கல்வி சமூகமே வெட்கி தலைகுனிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறான போலி சான்றிதழ்களை வழங்கி பதவிகளுக்கு வருபவர்களை பதவியிலிருந்து நீக்குவது மாத்திரம் போதாது, அவர்களுக்குரிய தக்க தண்டனைகள் வழங்குவதன் ஊடாகவே எதிர்காலத்தில் இவ்வாறான போலி சான்றிதழ்கள் போலி பட்டங்களை வழங்குவதில் இருந்து அனைவரும் தவிர்ந்து கொள்வார்கள். எனவே அரசியல்வாதிகள் தொடக்கம் இவ்வாறான போலி பட்டங்களை வழங்கியுள்ள அனைவருக்கும் தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். இவை அனைத்திற்கும் மொத்தமாக தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலிருந்து இந்த பட்டக்கடைகள் அகற்றப்பட வேண்டும். பட்ட கடைகளில் விற்பனை செய்யப்படும் பட்டங்கள் ஊடாகவே ஒரு சில மாதங்களிலே பல லட்சங்களை கொடுத்து பட்டங்களை பெறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதில் கலாநிதி பட்டங்கள் கூட பணத்திற்கு வாங்கப்படும் நிலை தற்பொழுது இலங்கையிலே ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு ஆசிரியர் தொழிலிலே ஈடுபட்ட 14 பேரே வடமத்திய மாகாணத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதே நிலையை இலங்கை பூராகவும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த 14 பேரை நீக்கியமையை வடமத்திய மாகாணமும் கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளது. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.